அனைவருக்கும் வணக்கம். கடந்த வெள்ளி செப்டம்பர் 10, 2025 வெளியான படம் இறுதி முயற்சி. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரஞ்சித் அவர்கள் நடிப்பில் இயக்குனர் வெங்கட்ஜானா இயக்கத்தில் வெளியாகி இருக்கும் படம் இறுதி முயற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதாநாயகன் ரஞ்சித்து கடந்த 1994 வெளியான சிந்து நதி பூ அப்படின்னு ஒரு பெரிய சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தவர். அதன் பிறகு சேரன் அவர்கள் இயக்கத்தில் பல படங்கள் நடிச்சிருக்காரு. ஒரு பிஸியான நடிகராக ஒரு காலகட்டத்தில் இருந்தவர். வில்லனாகவும் சில படங்கள் நடிச்சிருக்காரு. அதில் ஒரு படம் மறுமலர்ச்சி, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மறுமலர்ச்சி. பெரிய ஹிட் படம் அந்த படத்தோட ரிங்டோன் கூட இப்போவும் நிறைய இடத்துல ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மலையாள சினிமாவில் நடித்தார். பல்வேறு படங்களில் நடித்து தனது தனித்துவமான நடிப்பால் ரசிகர்களை ஈர்த்தவர் ரஞ்சித். கடந்த சில ஆண்டுகளாக நடிக்காமல் இருந்தார். சில சமூகம் சார்ந்த விஷயத்தை பேசியதற்காக நெட்டிசன்களால் விமர்சிக்கப்பட்டார் சோசியல் மீடியாவில். சமூகம் சார்ந்து ஒரு திரைப்படத்தில் நடித்து தயாரித்து அந்த படத்தை திரையிட முடியாமல் சில கோடிகள் நஷ்டம். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பிக் பாஸுக்கு வந்தார் இறுதி முயற்சியாக. இப்போது ரஞ்சித் அவர்கள் நடித்த இறுதி முயற்சி படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, கோயம்புத்தூர் பகுதியில் ஜவுளி வியாபாரம் செய்து வர்றாரு ரஞ்சித். அவரோட பேர் படத்தில் ரவி. அவரோட மனைவி வாணி. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் இருக்கிறாங்க. இவரோட மகனுக்கு இதயத்தில் உள்ள ஒரு பிரச்சனையினால் அறுவை சிகிச்சை செய்ய பணம் தேவைப்படுது. கொரோனா காலகட்டம், அப்படி அது போன்ற கொரோனா காலகட்டங்கிறதுனால ஜவுளி வியாபாரம் கொஞ்சம் நஷ்டமடையுது. தொழில் வியாபாரம் நஷ்டத்தினால ராஜப்பான்னு ஒருத்தட்ட வட்டி தொழில் செய்கிறாரு ஒரு ரவுடி, ஒரு தாதா. இந்த ராஜப்பா அவர்கிட்ட ஒரு 80 லட்சம் வரை கடன் வாங்குறாரு ரஞ்சித்து. இது வட்டியோடு சேர்ந்து 1 கோடியாக வந்துடுது. சில மாதத்தில் திருப்பி தரேன்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் சொன்ன தேதிக்குள்ளே பணத்தை திருப்பி கொடுக்க முடியல. வட்டியும் கட்டலை போல இருக்குது. ராஜப்பாவுக்கு சொன்ன நேரத்தில் பணத்தை தராததால் ராஜப்பா ரஞ்சித்தோட வீட்டுக்கே வந்து ரஞ்சித்தோட மனைவி மகள்கிட்டையும் ரொம்ப ஆபாசமாக பேசுகிறான், அநாகரிகமாக நடந்து கொள்கிறான், அடியாட்களை வச்சு மிரட்டுறான். ரஞ்சித்தும் பல நண்பர்கள்கிட்ட பண உதவி கேட்குறாரு. நண்பர்கள் கையை விரிச்சிடுறாங்க. உன்னை விட நாங்கள் ரொம்ப பெரிய கஷ்டத்தில் இருக்கோன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. இல்லைன்னு சொல்லிடுறாங்க எல்லோருமே. வேறு வழி இல்லாமல் ரஞ்சித்து குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்ள முடிவு செய்கிறாரு நாயகன். இந்த தற்கொலை முயற்சி என்ன ஆனதுங்கிறது தான் இந்த இறுதி முயற்சி படத்தோட கதையை. கடன் வாங்கி தொழில் பண்ணுற ஐடியா இருந்தால் இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தை பார்க்கும்போது சோசியல் மீடியா ஊடகங்களில் நம்ம பார்த்த தமிழ்நாட்டில் கந்துவட்டி பிரச்சனையினால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொண்ட நபர்கள் தான் நினைவுக்கு வர்றாங்க. ஒரே வீட்டில் கதை நகர்ந்தாலும் கந்துவட்டியின் கோர முகத்தை உணர வச்சிடுறாரு டைரக்டர் வெங்கட்ஜானா. சாப்பாட்டில் விஷம் கலந்து குழந்தைகளுக்கு தரும் காட்சியெலாம் நமக்கு ரொம்ப கண் கலங்க வைக்குது. எந்தவித கமர்ஷியல் சமரசங்களும் செய்து கொள்ளாமல் கந்துவட்டி கொடுமையால் குடும்பம் சித்திரவதைக்கு ஆளாகுவதை ஒரு லைவாக எடுத்திருக்காரு இயக்குனர். ஒரு அம்மாவாக குழந்தைகளுக்கு விஷம் தர தவிக்கும் போதும் ரவுடிகளால் அவமானப்படும் போதும் மெகாலி மீனாட்சி சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இதுவரை பல படங்களில் முரட்டுத்தனமாக நடிச்சிட்டு இருந்த ரஞ்சித் அவர்கள் இந்த படத்தில் கடன் வாங்கி தவிக்கும் குடும்ப தலைவனாக வாழ்ந்திருக்காது. ஒரு பிரமாதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு ரஞ்சித். படத்தில் சில பல குறைகள் இருந்தாலும் சினிமாவில் அதிகம் பேசாத கந்துவட்டி பிரச்சனையை ஒரு சராசரி குடும்ப பின்னணியில் கதை சொல்லியிருக்காரு இயக்குனர். அவரை பாராட்டணும். இறுதி முயற்சியை வரவேற்போம். தனிநபர் ரவுடி டானு தாதா இவங்கக்கிட்ட கடன் வாங்கும் ஐடியா உங்களுக்கு இருந்தால் இந்த படம் பார்த்துட்டு வாங்குங்க.
ஓவராலாக நல்ல ஐடியா தான் இந்த கதை. கொஞ்சம் அயற்சி தட்டுது, எமோஷனல் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆன மாதிரி இருக்குது. வட்டிக்கு பணம் வாங்கிட்டு அதை சரியாக கட்ட முடியாமல் தவிக்கும் கேரக்டரில் ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருக்காரு ரஞ்சித். நண்பர்கள்கிட்ட பணம் கேட்டு போய் அவமானப்படுவது, தனது கஷ்டத்தை மனைவி குழந்தைகளுக்கு தெரியாமல் சமாளிப்பது, வீட்டு வாசலில் காவலுக்கு நிற்கும் கடன்கார அடியாட்களால் அவஸ்தைப்படுவது, தற்கொலைக்கு முயற்சிப்பது என பல இடங்களில் நிறைய இடங்களில் உருக்கமாகவே நடிச்சிருக்காரு நாயகன் ரஞ்சித். எப்போதுமே சோகம், புலம்பல், தற்கொலை முயற்சி என இருப்பது பல இடங்களில் நமக்கு போர் அடிக்குது. அவரோட 2 குழந்தைகளாக வரும் மௌனிகா, நிலேன் சின்ன சின்ன டைலாக்னால நல்லா மனசில் நிற்கிற மாதிரி நல்லாவே பண்ணியிருக்காங்க. வில்லனாக வரும் விட்டல் ராவ், அவர் தம்பியாக வரும் புதுப்பேட்டை சுரேஷ். பல சினிமாவில் பார்த்த சவுண்டு விட்ட பில்டப் கொடுக்குற கேரக்டர் தான். அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் அவங்க ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. போலீஸ் அதிகாரியாக வரும் கதிரவன் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தான். கிளைமேக்ஸில் விஜய் சேதுபதியின் குரலை வைத்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு இயக்குனர். ஒரு வீட்டில் ஒரு சைக்கோ கொலைகாரன் மறைஞ்சு இருக்கான். வீட்டில் இருக்கிறவங்களால அவனை கண்டுபிடிக்க முடியலையாங்கிறதும் சில இடங்களில் நெருடலாக தான் இருக்குது. சோகம், கடன் பிரச்சனை, தற்கொலை முயற்சி என மாறி மாறி காட்சிகளாக வர்றது இன்னுமே கொஞ்சம் போர் அடிக்குது. இறுதி முயற்சி, இயக்குனர் திரைக்கதையில் இன்னும் நிறைய முயற்சி பண்ணியிருந்தாருன்னா இந்த இறுதி முயற்சி வெற்றி முயற்சியாக அமைஞ்சிருக்கும். இறுதி முயற்சியை பார்க்க நம்ம நிறைய முயற்சி பண்ண வேண்டியிருக்கு பொறுமையாக. தயாரிப்பு வரம் சினிமாஸ், இயக்கம் வெங்கட் ஜனா, மியூசிக் சுனில் லாசர், ஒளிப்பதிவு சூரியகாந்தி, நடிகர்கள் ரஞ்சித், மெகாலி மீனாட்சி, விட்டல் ராவ், கதிரவன், புதுப்பேட்டை சுரேஷ் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்ப எமோஷனல் ட்ராமா மூவி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.